பெற்றுள்ளனர். இவர்களுக்கென பிரத்யேகமாக சென்னைக்கு அருகே செங்கல்பட்டு மாவட்டத்தில் குமிழியில் உள்ள அரசு ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியில் மாநில அளவிலான பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் நேர்முக தேர்வை எதிர்கொள்ளும் முறை, ஆங்கிலத்தில் உரையாடல் மற்றும் ஆங்கில மொழி புலமை பயிற்சி உட்பட பல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. இதனால் மாணவர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக நேர்முக தேர்வுகளை எதிர்கொண்டனர். சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்பது மாணவர்களின் வாழ்வில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை உணர்ந்துள்ள தமிழ்நாடு அரசு இம்மாணவர்களின் உயர்கல்விக்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாணவர்களுடைய வெற்றி சமூக முன்னேற்றத்திற்கு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. இந்த வெற்றி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் வாழ்வில் நிகழப்போகும் புதிய வரலாற்றின் துவக்கம் என்பது உறுதி. இத்தகைய வாய்ப்புகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. நாட்டில் கடைசி உயர்கல்விகளில் சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு மடிக்கணினி பரிசாக வழங்கி வாழ்த்துமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் சவளக்காரன் அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளி செல்வன் R.K. ரோஷன் JEE தேர்வு பெற்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல பள்ளிகளில் படித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். முழு விவரம். நிச்சயமாக தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்ததற்கான அனைத்து பயிற்சிகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. அதன்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் சேருவதற்காக காலை மாலையும் IIT, JEE, IIT, NIT உள்ளிட்ட பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான பயிற்சியானது வழங்கப்பட்டது. அதன்படி பார்த்தால் இந்த ஆண்டு, அதாவது 2025-26 ஆண்டில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களான IIT, NIT, நிப்டி என்று அழைக்கப்படும் தேசிய ஃபேஷன் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், தேசிய லா யூனிவர்சிட்டி, நேஷனல் சட்ட பல்கலைக்கழகம், டெல்லி யூனிவர்சிட்டி உள்ளிட்ட பல்வேறு தேசிய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களில் 135 மாணவர்கள் சேர்க்கை பெற்றுள்ளனர். அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழாவானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் 135 மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் மடிக்கணினிகளும் வழங்கி வருகிறார். அதன்படி பார்த்தால் ஆதி திராவிடர் மற்றும் உயர் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்று பல்வேறு தேசிய அளவிலான முக்கியத்துவம் பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களான NIT, NIT உள்ளிட்ட பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி படிக்க தேர்வாகி உள்ள 135 மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் பாராட்டு சான்றிதழ் மற்றும் மடிக்கணினிகளை வழங்கி வருகிறார். 135 அரசு பள்ளி மாணவர்களுக்கு தற்போது மடிக்கணினி மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் M. பாலாடா ஏகலவ மாதிரி உண்டுவரிட பள்ளி மாணவர் K. குட்டன் அமேதியில் உள்ள ராஜீவ்காந்தி நேஷனல் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர் ஆஃப் மேனேஜ் ஸ்டடீஸ் பயில தேர்வாகியுள்ளனர். அடுத்ததாக பயனடைந்த மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்வதற்கு மாணவி கைவிலியை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கையன்விழி. எங்க அப்பா பேர் சங்கிலிகாலை, எங்க அம்மா பேர் பாண்டிச்செல்வி. நான் கவர்மெண்ட் ADWS ஸ்கூல்ல படிச்சேன். 1 to 10th வரைக்கும் படிச்சேன். தேனி டிஸ்ட்ரிக்ட் குன்னூர் ஸ்கூல்ல 11th 12th படிச்சேன். நாங்க எங்க ஸ்கூல்ல கியூட் கிளாட் எல்லாத்துக்கும் சூப்பரா கோச்சிங் கொடுத்தாங்க. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாணவி அபிராமியை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அபிராமி. திரு S. அண்ணாதுரை இயக்குனர் பழங்குடியினர் அவர்களை நன்றியுரை வழங்க அழைக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.